ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், என்னங்க பிரைம் டைம் சீரியல் கதையே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நேற்றைய ப்ரோமோ பார்த்த உடனே எஸ் பாண்டியன் ஷோ சீசன் 2 ஒரு மேரேஜ் ட்ராக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் முடிச்சிருக்காங்க. ஸோ பழனி அவருக்கு வந்து ஃபைனலி ஒரு பேர் வந்தாச்சு. பேர் வந்ததும் வந்தாங்க, இவங்களாக வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஒரு பெரிய வில்லியாக தான் வந்திருக்காங்க. நான் அந்த ப்ரோமோ பார்க்கும் போதே நினச்சேன், அதாவது இவங்க இந்த கேரக்டர் கொஞ்சம் வில்லித்தனமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜ் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு ஒரு பக்கம் ஒரு நடிப்பும், ஸோ அதாவது வீட்டுக்குள்ளே, அதாவது ஹஸ்பண்ட் ஒரு நடிப்பும், வெளியே வந்து ஒரு நடிப்பும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதே போல உங்க கேரக்டர் பார்க்கும்போது ஒரு ரிவெஞ்ச் மாதிரி இருக்கு. அதாவது எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால அந்த குடும்பத்தை பழிவாங்க, நான் ரொம்ப ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்துட்டு நம்மளுடைய இவங்க அவங்களுடைய ஆப்போசிட் இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்மளுடைய கோமதி தம்பிக்கிட்ட, அண்ணங்கிட்ட, அவங்கள்ட்ட போயிட்டு இந்த குடும்பத்தை நீங்கள் பழிவாங்கன்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களோட திட்டத்துக்கு நானும் சேர்ந்து கை கோக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அந்த அடுத்த பேர், ஸோ நம்மளுடைய பாண்டியனுடைய பொண்ணு இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் குமரவேல் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அதன் மூலியமாக பழி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணுற மாதிரியும் அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் வந்து எபிசோட்ஸ் வந்து நகர்ந்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு போய் முடிய போதும் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக எதிர்பார்த்த ஒன்று தானே. ஏன்னா தங்கமயில் கேரக்டர் வந்து ரொம்ப நாள் அவங்க நெகட்டிவாக வச்சிருக்க முடியாது. எய்தர் ஏதோ ஒரு நாள் அவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றணும். அன்னைக்கு அந்த வில்லிங்கிற ஒரு இது வந்துட்டு குறைஞ்சிடக்கூடாது இல்லையா. அதுக்காக ஒரு பேக்கப் இல்லையா இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பின்னாடி ஏதாச்சும் ஃப்ளாஷ்பேக் ட்ராக்ஸ் இருக்கா, இவங்க எதுவும் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்களா, உண்மையிலே யார் பக்கம் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இன்னொரு கதையுமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன தெரிஞ்சு இந்த சீரியல் கொஞ்சம் பெருசாக சக்ஸஸ் ஆகும். அதே போல் சைந்தனி இவங்களுமே சீரியல் வந்து குவிட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியுமே இருக்குது. ஏன்னா அப்படின்னா இப்போ ஜோடி ஆர்யூ ரெடியில் இருந்துட்டு அவங்களுமே ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தாங்க. பட் கால் ஃப்ராக்சர்னால என்னால் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது, பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஷோவில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ சீரியல் அவங்க எப்படி கண்டினியூ பண்ணுவாங்க, வச்சு மூவ் பண்ணுவாங்களா, இது ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள் இருக்கு. கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட்லாம் போட மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படி வச்சு மூவ் பண்ணுவாங்க. பெருசாக அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஒரு சீன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த உட்காந்துருக்க மாதிரி பெட்ல பேசுகிற மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி சீன்ஸ் மட்டும் அவங்க கொடுத்தாங்கன்னா, கொஞ்சம் கதையை நகர்த்திட்டாங்கன்னா ஒரு 1 or 2 months அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுமே பேக் ஆயிடுவாங்க. ஸோ டீம் கண்டிப்பாக முக்கியமாக வீனஸ் அண்ட் ஃபோர் டைம் ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கான சுச்சுவேஷன் புரிஞ்சு அவங்க வந்து சீன்ஸ் வைப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். அவ்வளோ சீக்கிரம் அவங்க யாரையுமே குவிட் பண்ண விட மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு பெருசாகவே இருக்குது. ஸோ இவங்க சிலது குவிட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய இதெல்லாம் வேண்டாம். ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த அப்டேட் பற்றினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.